பாருங்கள், அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது நம்ம மறைந்து எந்த ஒரு காரியத்திலும் நம்மளை நினைச்சக்கூடாது, ஆண்டவர் எங்களை மறைக்கக்கூடாது. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் அப்படி 11ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 44ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இருக்கிறீங்க. அவைகள் மேல் நடக்கிற மனுஷனுக்கு அவைகள் தெரியாது இருக்கிறது என்றார். அப்போ பிரேத குழி மறைந்திருக்கிறது, அது பிரேத குழின்னு தெரியாமலே மனுஷன் நடக்கிறான். பிரேத குழிக்குள்ளே என்ன மறைந்திருக்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, ஒரு மனுஷனுடைய சடலம், நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரம், ஆனால் அழுகி போன ஒரு சரீரம், அதுதான் அந்த பிரேத குழிக்குள்ளே இருக்குது. அது மறைவாக இருக்கிறது, அதனால் தெரியாததுனால நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் தான் இன்றைக்கி மனுஷன் பாருங்கள், பிரேத குழியை போல் அந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் அழுகி போகிற, நாற்றம் எடுக்கிற வெறுமையான காரியத்துக்கு மேலே அவன் அதை அறியாமல் நடக்கிறான். அது மறைந்திருக்கிறது, அது வெளியாகலை, அறியாமையினால அவன் நடந்துகிட்டு இருக்கிறான். பிரேத குழிக்கு மேலே அதுக்குள்ளே இருக்கிற காரியம் தெரியலை, அதற்குள்ளே இருக்கிற அசுத்தம் தெரியலை, அதற்குள்ளே இருக்கிறதான காரியங்கள் அறியாதபடி வாழ்க்கை அதற்கு மேலேயே நடத்துகிறான். உங்களுக்கு ஐயோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மறைந்து இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம வரும்போது இந்த மறைந்த ரகசியங்களை, இந்த மறைந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அது நீ நடக்கிற பாதை, வழிகள், அது ஒரு பிரேத குழிக்கு மேலே நடக்கிறது போல இருக்குது. அதில் நடக்காத, அது அசுத்த வழி, அது பாவ வழி என்பதை கர்த்தர் அங்கே காண்பித்து கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த வேத பகுதியில் சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். 38ஆம் வசனம் சொல்லுகிறது, போஜனம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கை கழுவாமல் இருந்த பரிசேயன் போஜனம் பண்ண போகிறான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயனாகிய நீங்கள் போஜன பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இதுதான் பிரேத குழிக்கு மேலே நடக்கிற அனுபவம். வெளியே சுத்தம். கல்லறையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக வெள்ளை அடித்து நல்ல மார்பிள் கல்லெல்லாம் பதிச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருப்பது அசுத்தம். ஆனால் அதை அறியாமல் அதை சுற்றி வர்றோம், அதுக்கு மேலே நடக்கிறோம். அதுபோல் இங்கே சொல்கிறாரு, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, வெளி சைடை நல்ல அழகாக சுத்தம் பண்ணுறீங்க. நம்ம சர்ரமும் கூட அப்படி தான். நம்ம வெளிப்புறத்தை அதிகமாக சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுறோம். எல்லார் மத்தியிலும் ரொம்ப அழகாக இருக்கணும். அதுக்கே அநேகர் பியூட்டி பார்க்கெல்லாம் போகிறாங்க, போய் தன்னை அலங்கரித்து கொள்ள. ஆனால் உள்ள அதான் மெயின் அலங்கரிப்பு. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் உள்ளமோ உள்புறமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அது அறியாமல் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படலை. உள்ளான அனுபவத்தில் நம்ம சரியாகலை. அதனால் நாம் நம்மை ஒரு கல்லறைக்கு மேலே நடக்கிற அனுபவத்தை போல நாம் மறைந்திருக்கக்கூடாது. உள்ளான அனுபவத்தை நாம் மறைக்கக்கூடாது.
வெளியானது போதும், வெளியரங்கமான வாழ்க்கை போதும் அப்படி சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. உள்ள அநேக குறைவுகள் இருந்தாலும் நமக்கே தெரியுது, மனதளவில் நான் சரியில்லை, தவறான எண்ணங்கள் வருது, தவறான சிந்தைகள் வருது, என் உள்ளத்தை ஏதோ ஒன்று ஆட்சி செய்கிறது, நானும் அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியலை அப்படிலாம் நம்ம கலங்குறோம். ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறோம், அது மறைவாக இருக்கிறது. அதனால் உள்ளத்தில் வருகிற தேவன் விரும்பாத எந்த காரியமாக இருந்தாலும் அதை மறைத்து வைக்காதுங்க. தேவனிடத்தில் சொல்லி நாம் ஒரு நல்ல விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படணும். ரெண்டாவதாக அந்த 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ நம்ம சரீரத்துக்கு ஒரு விளக்கு, அது எது? கண்ணு. இந்த கண்ணை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இந்த கண்ணிலிருந்து தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அசுத்தமான காரியங்கள், மோசமான காரியம்லாம் உள்ளே போகுது. இந்த கண்ணு மட்டும் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரமெல்லாம் இருள் நிறைந்து விடும், பாவ இருள் நிறைந்து விடும், சாப இருள் நிறைந்து விடும், நம்முடைய உள்ளம் அசுத்தத்தினால் நிறைந்து விடும், ஒரு பிரேத குழியை போல் மாறிவிடுவோம். இதனால் என்ன நடக்கும் பாருங்க, நாம் தேவனோடு இருக்க முடியாது. அதனால் உள்ளத்தில் வருகிற இந்த காரியங்களை நம்ம மறைத்து வைக்கக்கூடாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவன் தேவ இரக்கம் வேணும்னா நம்ம மனதில் இருக்கிற எல்லா குறைகளையும் அறிக்கை செய்து நம்ம விடும்போது தான் தேவன் இரக்கம் செய்வார். மூன்றாவதாக பாருங்க, அந்த 43ஆம் வசனம், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயத்திலே முதன்மையாகிற ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். மனசு விரும்பும், ஏன்னா உள்ள நல்ல மனசு இல்லையே, அதை மறைச்சிலே நம்ம வச்சிருக்கிறோம். இதனால எங்கே போனாலும் என்ன வேணும்? முதன்மை ஸ்தானம். அந்த விருப்பம் வந்தாலே உள்ள சரியில்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பெருமை, இவங்களோட நான் பெரிய ஆள், நான் முதன்மையாக இருக்கணும், எல்லாரும் என்ன வந்தனம் சொல்லணும். இது உள்ளுக்குள்ளே இருந்து வர்ற காரியம். அதனால் இதை மறைத்து வைக்காதபடி ஆண்டவரத்தை அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாலாவதாக அப்படியே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் நம்ம வாசித்தோம்னா, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதென்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பாருங்க அநேக விஷயங்களை, மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. நம்ம சிலதை மறைச்சி வச்சிருக்கிறோம், இது மனுஷனுக்கு தெரியாது. தெரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம்? அநேகருக்கு தீர்ப்பு சொல்கிறோம், நியாய தீர்ப்பு எல்லாம் சொல்கிறோம். நம்மகிட்ட அந்த தப்பு இருக்குது, மறைச்சி வச்சிருக்கோம், வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம பெரிய மனுஷங்கிற போர்வையில் இருக்கிறோம். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம தீர்ப்பு சொல்லிடுறோம், நீ சரியில்லை, நீ அவ்வளவுதான் சொல்கிறோம்.
அதான் அந்த வசனம் சொல்லுது அழகா, கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதுங்க. அதுக்கு முன்னால் ஒன்றையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இருளில் மறைந்திருக்கிறவளை அவர் வெளியரங்கமாக்குவார். நிறைய விஷயம் இருளுக்குள்ளே இருக்குது. அவர் வரும்போது அது வெளியே வரும். ஏசாயா 45 நம்ம வாசிக்கிறோம். அந்த காலத்தில் தான் பொக்கிஷம் இருக்குது. அப்போ இருளில் நிறைய விஷயம் மறைந்திருக்கு. அது மற்றவங்களுக்கு தெரியலை, மற்றவங்களுக்கு தெரியாத அளவில் இருக்கு மனுஷனிடத்தில். ஆனால் கர்த்தர் வரும்போது அந்த இருள் அவர் இருளில் மறைந்திருக்கிறவளை வெளியரங்கமாக்குவார். இருதயத்தின் யோசனை, நம்மெல்லாம் என்னென்ன துர் ஆலோசனை, தேவன் விரும்பாத யோசனைலாம் நம்ம மனசில் வருதோ இதெல்லாம் வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையை சரியாக கவனிங்க. இருளில் மறைந்திருக்கிறவளை அவர் வெளியரங்கமாக்குவார். அதை உள்ளே இருக்காது வெளியே வந்துடும். இருதயத்தின் யோசனையும் அவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அதனால நாம தீர்ப்பு சொல்ல போகக்கூடாது. அப்படி அவர் வெளிப்படுத்தும் போது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். ஒவ்வொருத்தருக்கும் அப்பம் கிடைக்கிற புகழ்ச்சி தான் சரியான புகழ்ச்சி. இப்போ நீ தப்பை பண்ணுவாங்க, வெளியே தெரியாது, ஆனால் வெளியே நல்ல மனுஷன், எல்லாரும் புகழுவாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. கர்த்தர் அது யாராக இருந்தாலும் அந்த இருளில் இருக்கிறது அப்படி வெளியரங்கமாக்கி அந்த இருதயத்தின் யோசனைகளெல்லாம் மறைந்திருக்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி வரும்போது தான் நம்ம புகழ்ச்சி, சரியான புகழ்ச்சி தேவனாலே உண்டாகிறது. சரி, இப்போ நம்ம தீர்ப்பு சொல்ல போகக்கூடாது. நமக்குள்ளே எதெல்லாம் மறைந்திருக்கிறது தெரியாது, அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடணும். நமக்குள்ளே வருகிற யோசனைகள் எப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் நம்ம மறைத்து வைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம இதில் மறைத்து வைக்காமல் அதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும்னா அந்த 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்படியே எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும், எல்லா மனுஷர்களும் இவங்க தேவ பிள்ளைங்க தான் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும்படி அது மட்டும் இல்லை, தேவனுடைய ரகசியங்களை உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாரும் எண்ணுகிற அளவில் நம்ம வாழும். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். நான் தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன், தேவனுக்குரியவன் நம்ம மனதில் ஓடிக்கிட்டே இருக்குன்னா நமக்கு உள்ளான மனுஷனில் இந்த அசுத்தங்கள் வராது, தவறான யோசனை இருக்காது, தவறான எண்ணங்கள் வராது. நாம் பாருங்க, எதையும் உள்ள மறைச்சி வச்சிருக்க மாட்டோம். உள்ளத்தில் ஒன்று மறைத்து விட்டு வெளியே ஒன்று பேசுகிற அனுபவம் இருக்காது. அது மறைந்து இருக்காது. அந்த மறைவை நம்ம வெளிப்படுத்திடணும், அது மாறிடணும். 2ஆம் வசனத்தில் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். நம்ம பேசுவதில், ஆண்டவருக்காக வாழுவதில், மற்றவங்களில் அன்பு செலுத்துறதில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். தேவனுக்காக செயல்படுவதில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும். அப்போது எதுவும் நம்ம உள்ளுக்குள்ளே மறைந்து இருக்காது, நம்ம வெளியரங்கமாகவே இருப்போம். கர்த்தர் வரும்போது பாருங்க, ஒரு உத்தம சாட்சியாக நாம் நிற்க முடியும். இன்னும் 3ஆவதாக 3ஆம் வசனம், நான் உங்களாலாவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு ரொம்ப மிகவும் அற்ப காரியம். உங்கள் முன்னால் நான் நல்ல பேர் வாங்கிடுவேன்.
நல்ல தீர்ப்பை வாங்கிடுவேன். அது எனக்கு ஒரு சாதாரணமான காரியம். நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்ல. அதனால் நான் ஈஸியாக வாங்கிடுவேன்னு சொல்லி என்னை நான் மேன்மை பாராட்டுறதில்ல. என்னை குறித்து நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன், ஆகிலும் அதனால் நான் நீதிமான ஆகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. நான் எந்த தப்பும் பண்ணலை, எனக்குள்ள எந்த குற்றமும் இல்லை, அதனால நான் நீதிமான் அல்ல. கர்த்தருக்கு முன்னால் நான் நீதிமானாக இருக்கணும். அவர் தான் என்னை நியாயம் விசாரிக்கிறார். இந்த எண்ணம் மட்டும் நமக்கு வந்துட்டுன்னு வச்சுடுங்க, மனதளவில் நம்ம உள்ளான அனுபவத்தில் எந்த குறைக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாரும் என்ன நீதிமான்னு சொல்கிறாங்க, எல்லாரும் பரிசுத்தவான்னு சொல்கிறாங்க, எல்லாரும் நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உயர்ந்துருவோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் தான். இந்த எண்ணம் மட்டும் வந்தோன்னா ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக்கொள்வோம். தேவன் விரும்புகிற அந்த அனுபவத்திலே நான் கடந்து வந்து விடுவோம். ஆமென், அல்லேலூயா. சரி, அந்த 6ஆம் வசனம் சொல்லுது, மிஞ்சி என்னாதுங்க, இருமாப்பா இருக்காது. அப்போ நம்மக்குள்ளே குறை இருக்குது, நம்ம குறை இல்லைன்னு நினைக்கிறோம். அவங்களோட நான் மேலே இருக்கிறேன், மிஞ்சி எண்ணுகிறோம். இருமாப்பு என்ன சூழ்நிலையிலும் ஒரு இருமாப்பான அனுபவத்திலே நாம் இருக்கக்கூடாது. 5வதாக எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆதி காலம் முதல் மறைந்திருக்கிற ரகசியம் அது இன்னதென்று எல்லாருக்கும் காண்பிக்கப்படுவதற்கு கிருபை தந்திருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய கிருபை எல்லாரையும் நிரப்புகிறது இல்லையா? நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. இந்த கிருபையினால் அவர் என்ன பண்ணுறாங்களாம், ஆதி காலம் ஆரம்ப காலத்தில் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட காலம் முதல் மறைந்திருக்கிற ரகசியங்களின் ஐக்கியம். அப்போ சில ரகசியங்கள் இன்னும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைந்திருக்கிற ரகசியத்தின் ஐக்கியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக பாருங்க நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இதனால ஆண்டவருடைய ரகசியம் எனக்கு தெரியாது, ஆண்டவர் என்னோட ரகசியம் பேச மாட்டாங்க, ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்த மாட்டாரு அப்படி சொல்லி நம்ம இருக்க முடியாது. அப்படி மறைந்திருக்க கூடாது. ஏன்னா மறைவான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர் நமக்கு கிருபை தந்து அதை வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு இந்த வேத வசன வெளிப்பாடு கிடையாதுங்க. நான் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், அதில் சில ரகசியங்கள் இருக்குது, எனக்கெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாருன்னு சொல்லி நம்மை நாமே மறைத்து கொள்ளக்கூடாது. பிறகு தாவீது கூட தப்பு பண்ணாரு, அவர் யாருக்கும் தெரியாது என்று மறைத்து கொள்ள முயற்சி பண்ணாரு. ஆனால் தீர்க்கதரிசியை கொண்டு அதை வெளிப்படுத்துகிறார். அதை டைரக்டாக பேசலை, அதாவது ஓமை மூலமாக பேசுகிறார். உடனே அவர் புரிந்து கொண்டு தன் பாவத்தை மறைக்காதபடி தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல் தேவன் ரகசியங்களை மறைத்து வைக்க மாட்டார், அந்த ஐக்கியங்களை கிருபையாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதனால் நடக்குது. ஒன்று கிருபை. 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே
மறைவாக இருக்கிற அந்த ரகசியத்தை, ஐக்கியத்தை அவர் வெளிப்படுத்துறது அவருடைய அனாதி தீர்மானம். அவர் தீர்மானம் போட்டார். இதனால இது எனக்கு வெளிப்படாது என்று மறைந்திருக்காதிருங்கள். பாருங்க, தானியேல் காலத்திலே ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் பாருங்க, எல்லா சாஸ்திரிகளாலும் மந்திரவாதிகளாலும் சொல்ல முடியல. ஆனால் இவரும் எனக்கு எங்கே வெளிப்படுத்தப்படும் மறைந்திருக்கலை, ஜெபிச்சு அதை கேட்டு பெற்றுக்கொண்டது போல நாமும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய அனாதி தீர்மானம். 10ஆம் வசனம் சொல்லுது, சபையின் மூலமாய் அவருடைய அனந்த ஞானம் தெரிய வரும் பொருட்டாக. அவர் சபையில் தான் அதை கொடுக்கிறார். சபையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது தெரியாது. ஆனால் சபையில் வரும்போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த மறைந்திருக்கிற ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். 3ஆவதாக 12ஆம் வசனம், ஏன் மறைந்திருக்கிற ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு? அவரை பற்றி விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாகும்படியாய். திட நம்பிக்கை, விசுவாசம், அவரோடு சேரும் சிலாக்கியத்தை உண்டு பண்ணும்படியாய் மறைவான ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. 20ஆம் வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அப்படியே வல்லமையை நம்ம நினைப்பதை பார்க்கலாம், வேண்டிக் கொள்வதை பார்க்கலாம், மேலான வல்லமையை வெளிப்படுத்துகிற அந்த ரகசியம், மறைவான ரகசியம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்குது. 6ஆவதாக கொலேசியர் 3:3 நாம் வாசிக்கும்போது, கொலேசியரில் நம்ம 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஏனென்றால் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நம்முடைய ஜீவன் கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதை நம்ம அறிஞ்சோன்னா கண்டிப்பாக ஜீவன் தப்ப ஓடுறதல்ல, ஜீவனுக்காகவே செயல்படுறதல்ல. ஏன்னா அவருக்குள் மறைந்திருக்கிறது. அதனால் நம்ம அநேக கர்த்தருக்காக செயல்படுகிற அனுபவத்தில் ஜீவனை எண்ணி நம்மை மறைத்து கொள்ள மாட்டோம். இதை செய்தால் என் ஜீவனுக்கே ஆபத்து, எனக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி மறைந்திருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த எண்ணம் நமக்குள்ளே வருவதில்லை. அப்போது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதனால் நம்ம ஜீவனை குறித்து பயப்பட்டு தேவனுக்கு மறைவாக நம்ம இருக்கக்கூடாது, நாம் மறைந்திருக்க கூடாது. சரி, முதலாவதாக அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நம்ம மறைத்து கொள்ளாதபடி கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது என்கிற நம்ம எண்ணம் தெளிவாக இருக்கும்போது வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த மேலானதை நம்ம தேடும். ஆண்டவருடைய சிங்காசனத்திலே அமருகிற அந்த பாக்கியத்தை தான் நம்ம தேடும். அதான் நமக்கு முதன்மையாக இருக்கும். ரெண்டாவதாக அந்த தேவனுக்குள் அந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடும்.
பாருங்க, அவரோடு அமருகிற அனுபவம். இந்த பூமிக்குரிய காரியம் எல்லாம் ரொம்ப கீழானது, மேலானவைகளை தான் நம்ம உன்னதத்துக்குரிய மகிமைக்குரிய காரியத்தை தான் நம்ம தேடும். எப்போ நம்முடைய ஜீவனை மறைத்து இந்த உலகத்தில் வாழ்கிறதல்ல, ஜீவனை கர்த்தருக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவன் தேவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணி நம்ம ஜீவனம் பண்ணும்போது நம்ம மறைத்திருக்காதபடி கர்த்தருக்குள் என் ஜீவன் மறைந்திருக்கிறது என்கிற எண்ணத்தோடு நம்ம வாழும்போது மேலானவைகளை நம்ம நாடுவோம். சரி, மூன்றாவதாக நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து 4ஆம் வசனம் வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ நம்ம மகிமையில வெளிப்பட கிருபை தருவார். நம்முடைய ஜீவனை மறைத்து வைக்காதபடி, நம் ஜீவனம் பண்ணும்படியாகவே வாழாதபடி, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நாம் மகிமையிலே வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வார். 4ஆவதாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும்போது 5ஆம் வசனம் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ இவைகளெல்லாம் நம்ம அழிச்சிருவோம், நம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி, கர்த்தருக்கு முன்பாக நம் ஜீவனுக்காக மறைந்திருக்காதபடி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாய் நம்முடைய ஜீவனை சரண்டர் பண்ணும்போது, அவருக்குள் நம் ஜீவன் மறைந்திருக்கும் போது இந்த அசுத்த கிரியைகள் நம்மை அணுகாது. மேலான அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து போவோம். இருக்கிற இடத்திலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவன் நம்மை நடத்த வல்லவர், தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் மறைந்திருக்காதபடி, உம்மிடத்தில் அநேக காரியத்தை மறைக்காதபடி, எல்லாவற்றையும் வெளிப்படையாக உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்து உமக்குள் மறைந்து வாழ, உன்னத தேவனுக்குள் நாங்கள் மறைந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் அநேக ஜெயங்களை பெற, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய உன்னத ஆசீர்வாதம் இறங்கட்டும், உன்னத விடுதலை இறங்கட்டும். குடும்பங்களை வாழ விடாதபடி, ஆண்டவரே செயல்பட விடாதபடி, மறைந்து வாழுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் அப்பா காணப்படுகிற அனுபவங்கள் இந்த நாளில் மாறுவதாக, அந்த குடும்பங்களுக்குள் மாறுவதாக, தங்களை வெளிப்படுத்த முடியாதபடி ஒரு தாழ்வான எண்ணத்தோடு தங்களுக்கு வந்த நிந்தைகளை நினைத்து கலக்கத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. தேவ மகிமை அந்த மகள் மேல் இறங்கட்டும். எத்தனை பிரயாசம், எத்தனை முயற்சிகள் எல்லாம் தோற்று போனது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அந்த மகளை தொடுவீராக, அந்த குடும்பத்தை விடுதலையாக்குவீராக. அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் அந்த குடும்பத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். எதை செய்தாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை தான், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெறலை, நிறைவை பெறலைன்னு சொல்லி கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிற அந்த சகோதரனை கர்த்தர் தொடுவீராக. அவன் மேலுடைய வல்லமை இறங்குவதாக. ஓ லார்ட், என்னுடைய பிரயாசத்தின் பலனை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரோடு செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.